நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கேஎல் ஏபிசி. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேளுங்கண்ணா சூப்பரான ஒரு கணிப்புகள் 10 இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு 5 கொடுத்துருந்தோம். சரிங்களா, 452 வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் கொடுத்துருந்தோம். 562 அடிச்சிட்டோம். அப்போ 5-2 சரிங்களா, இது ரெண்டுமே நம்ம கெஸிங்கில் பாஸ் ஆகிருக்கு. 4க்கு 6 கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் வின் எடுத்துருக்கலாம். சரிங்களா, நம்ம கெஸ் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா 8க்கு 4 அப்படின்னு அடிப்பான், இல்லை அப்படின்னா 6க்கு 4 கண்டிப்பாக கேமில் இறக்கும் அப்படிங்கிறது என்னோடய கான்செப்ட்டு. ஆனால் 8க்கு 5 வச்சுட்டான். சரிங்களா, கண்டிப்பாக வந்து இன்றைக்கி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு 5க்கு 4 இறக்குவான். சரிங்களா, 1 கம்மி பண்ணி 5க்கு 4 இறக்குவான். இல்லை அப்படின்னா மீண்டும் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 ஏற்றி 6 வைப்பான். சரிங்களா, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பண்ணுவோம். நண்பர்களே, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய கேளுக்கான கணிப்புகள் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புரியும். சரிங்களா, இல்லை அப்படின்னா புரியாது. நான் என்ன கெஸ்ஸிங் கொடுக்குறேன், என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களும் ஒரு நல்ல ஒரு வெற்றி வாங்க ஒரு உதவியாக இருக்கும், ஒரு உறுதுணையாக இருக்கும், ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, 562 சரிங்களா, 562க்கு நல்ல ஒரு வெற்றிக்கான ஒரு முயற்சி பண்ணலாம். சரிங்களா, நல்ல வெற்றி, நல்ல முயற்சி, நல்ல சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் எடுக்கலாம். சரிங்களா, ஆல் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு 5 கொடுத்துருந்தேன். சரிங்களா, ஆல் போர்டு 5 கொடுத்துருந்தேன். இந்த 5க்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஆல் போர்டு 5ங்கும்போது என்ன ப்ரிடிக்ஷன் எடுத்தாலுமே கொஞ்சம் கோக்குமாக்கு வேலைகள் செய்கிறதா செய்வான். அது மாதிரி 5 வந்து ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 8 கொடுத்துருந்தோம், 8 வரல. சரிங்களா, 8 எனக்கு தெரிஞ்சு இறக்கியிருப்பான் பியில் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டேன். இறக்கலாம், ஃப்ராடு பையன் இறக்காமல் விட்டுட்டான். விடுங்க, பார்த்துக்கலாம். இதோடைய நம்ம இன்னையோட வந்து தோல்வியை கண்டு நம்ம ஓடுறது கிடையாது. சின்ன சின்ன வெற்றிகள் நம்மளை ஒரு ஊக்கம் கொடுத்து முழுமையான ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கு. இது வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய கேளுக்கான கெஸ்ஸிங் வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல தரமான வெற்றிகளை ஜோ வென்று நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். 562 நமக்கு நாளைக்கான ட்ரா வந்து வின்வின் 810 வின்வின் அப்படிங்கும்போது நல்ல வெற்றி அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வருது. சரிங்களா, நல்ல வெற்றி, அருமையான திறமையான ஒரு வெற்றி எடுக்க போகிறோம். முன்னெல்லாம் வின்வின் அப்படின்னாவே டபுள்ஸ் மட்டும் தான் அடிப்பான். சரிங்களா, இப்போலாம் டபுள்ஸுங்கிறது ரேராக போயிடுச்சு. வின்வின்னா டபுள்ஸுங்கிற காலம் வந்துச்சு. சரிங்களா, தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்துட்டு இருந்தோம். சரி வா பார்க்கலாம். போன வின்வின் ட்ராவில் 768, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முன்னாடி ட்ராவில் நமக்கு 168. சரிங்களா, இப்போ இந்த வின்வின் ட்ராவில் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 468 அப்படின்னு ஒரு ட்ரா. சரிங்களா, 468 6 நிறுத்தி 468 அப்படி அடிக்கலை அப்படின்னா ஒரு டபுள்ஸ். சரிங்களா, 488 ஒரு டபுள்ஸ். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதுங்கிறதையும் பாருங்கள். உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங் வருதுங்கிறதையும் என்கிட்ட சொல்லுங்கள். சரிங்களா, நம்ம 2 பேருமே கம்பைன் பண்ணி எடுக்கலாம். இது 2 தான் எனக்கு சான்ஸ் வர மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த மந்த்தே வந்து அப்படி தான், February மந்த்தே அப்படி தான் அடிச்சிருக்கான். மிங்கிள் பண்ணி தான் அடிச்சிட்ருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஆனால் இந்த மாதிரி அடிக்கிறான். இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நானும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா 2 பேருக்குமே வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம். ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்லைன்னா நம்மளால் நிச்சயமாக பண்ண முடியாது. சரிங்களா, கைடன்ஸ் அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு வேணும். இருந்தால் ஷுவராக நம்ம பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் தாராளமாக எனக்கு சொல்லுங்கள். நானும் எனக்கு ஏதாவது விஷயம் தெரியுது, ஏதாவது ஒரு பேட்டர்ன் தெரியுது அப்படின்னா தாராளமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ பேட்டர்ன் நான் யாருக்கும் சொல்லித்தரதில்லை. இப்போ பேட்டர்ன் வந்து நான் உங்களுக்கு காட்டுறதே கிடையாது. நான் வெறும் கெஸ்ஸிங் மட்டும் தான் விட்டுட்ருக்கேன். பேட்டர்ன் போடுறது பிரச்சனை கிடையாது. பேட்டர்ன் போட்டால் வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாக போகுது நம்ம. சரிங்களா, நாளை ஒரு நல்ல ஒரு கேள்விக்கான கெஸ்ஸிங்களை சொல்லலாம். இன்றைக்கி ஆல் போர்டு கிடையாது, நாளைக்கு சொல்கிறேன். நல்ல ஒரு சூப்பரான கணிப்பில் சந்திக்கலாம். வெற்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.